இந்த கடந்து வந்த பாதையில் அப்பா ரிட்டையர்டு பஸ் கண்டக்டர். எங்கள் அப்பா சம்பாதிச்ச எல்லா பணமும் வட்டி காசாக தான் கட்டியிருக்கோம். இந்த வட்டி பணமாக தான் போச்சு, எல்லாமே வட்டி பணமாக தான் போச்சு. அப்பா அம்மா கொடுத்த மிகப்பெரிய சொத்து கல்வி தான். இந்த கல்வியை வச்சு என்னால் எவ்வளோ முன்னேற முடியுமோ அவ்வளோ வந்திருக்கேன். எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் அக்கா தம்பி 3 பேர். எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்க வீட்டுக்கு போகும்பொழுது காலையில் போனால் சாயந்தரம் ஆகும் அந்த காசை வாங்கிட்டு வர்றதுக்கு. எப்படியாவது பெருமையை தேடி தந்துடணும், எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிடணும், எப்படியாவது அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும் அப்படின்னு உள்ளுணர்வு. நோக்கம்தான், நோக்கம் மட்டும் இருந்தால் போதும், பாதைகள் தானாக வந்துடும். அந்த நோக்கம்தான் இந்த இடத்துக்கு வந்து படிக்க வச்சுச்சு, இங்கே நிற்க வச்சோம், இங்கே நிற்க வச்சிருக்கேன்னு. எங்கெல்லாம் போய் எங்கள் அம்மா வட்டி காசு வாங்கி எங்களை படிக்க வச்சாங்களோ அந்தந்த வீட்டுக்காரங்களாம் இன்னைக்கு வந்து உன் பையன் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ் பண்ணிட்டாரு, பெருமையா இருக்கு, உன் பையன் ஆஃபீஸர் ஆயிட்டாரு, பெருமையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாவும் அம்மா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு லிட்டரலா பெருமைப்படுத்திட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகாஷ்மூர்த்தி ஐயா கூட ஒரு வீடியோவில் சொல்லுவார், ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியா போதும், உங்கள் அப்பா வேட்டியை மடிச்சு கட்டு ரோட்டில் நின்று என் பையன் ஆஃபீஸர்னு சொல்லுவாருன்னு. ஐயா சொல்ல வச்சுட்டீங்க.